இதனால கடனாக இருந்திருக்கும், கடன் மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருந்திருக்கும். இல்லை எதை பற்றி பேசினாலும் கடைசியில் வந்து நிற்கிறதுங்க, இங்கே கடன் வாங்கிட்டோம், இங்கே கடன் வாங்கிட்டோன்னு. இப்போ உங்களுக்கான வரும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி கன்னி ராசிக்கு பல வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த 37 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும்? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறீங்க, 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை 40 நாளைக்கு ஒரு தடவை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த கடுமையான முயற்சி, அந்த கடுமையான முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் சில சாதகமான இடத்துல இருக்கணும். பூமிக்காரகன், அது மட்டும் இல்லாமல் சகோதரக்காரகன், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த நரம்பு ரத்தம் சார்ந்த காரகத்துவம் பெற்றவர் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலனை கொடுத்தாருன்னா அவருக்கு, அந்த நபருக்கு வந்து சொத்து வாங்கிறதுக்கோ ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கோ, அதாவது நரம்பு தளர்ச்சி இல்லாமல், இரத்த சோகை இல்லாமல், இரத்தத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான அமைப்பை தருவார். அதே சமயம் இந்த செவ்வாய் பாதகமாக இருந்தாரோ நீச்சமாக இருந்தாலோ கூட பிறந்தவங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதனால் நீங்கள் வந்து சில மாற்றங்களை செய்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மனசை தயார்படுத்திக்கணும். இப்படி இந்த செவ்வாய் வந்து 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய பயிற்சியை ஏற்படுத்திகிட்டு இருப்பார். 1.5 மாதத்துக்கு 40லேருந்து 45 நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசிலேருந்து ஒவ்வொரு ராசிக்கு போவார். இப்போ எங்கே போகிறாரு, எப்போ போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, February 23, 2026 அன்று செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த எபிசோட். இதை எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கும்பராசி வந்து கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடம், உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது இடம்னு பார்க்கணும். சில இடங்களில் இந்த கும்பராசி அமைப்பு வந்து அந்த இடத்துக்கு சில ஸ்தானங்களில் இந்த செவ்வாய் வந்தார்னா உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்ககிட்ட எரிஞ்சு விழுந்து சண்டை போட்டு ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி உறவில் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் தான். அதனால் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோடை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2026 February 23லேருந்து April 2, 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் கும்பராசியில் இருப்பார். குரு பார்வையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும், வழக்கு சம்பந்தமாக எப்படி மாற்றங்கள் ஏற்படும்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு வாருங்கள் ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுக்கு 3, 8 குடையவன் உங்களுக்கு எதிரி. உங்கள் ராசிநாதன் புதனுக்கு எதிரி செவ்வாய். அந்த 3, 8 குடையவன் போயிட்டு எங்கே மறைகிறாருன்னா 6ல் மறைய போகிறார். 6ஆம் இடத்துல போய் மறையிறது விசேஷம். பொதுவாக 6ஆம் இடத்துல சில கிரகங்கள் மறைஞ்சால் நல்லது, குரு மாதிரி கிரகங்கள் மறைஞ்சால் தப்பு. ஆனால் நீங்கள் கேட்கலாம், குரு 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி மறைஞ்சால் நல்லது தானே அப்படின்ட்டு. பூர்ண சுபகிரகமான குரு மறைஞ்சால் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணும், பல விஷயங்கள் கெடுதலை பண்ணும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய, ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய, அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய வகையில் இருக்குது. இத்தனை நாளாக உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தை ஒழுங்காக இல்லை. அவர் எப்போ பாரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ அவர் கொஞ்சம் அடங்கி உக்காருவார். வேறு வழி இல்லை, உக்காந்து தான் ஆகணும். அவருடைய நடமாட்டத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் எதிரிகளால் ஏற்படுத்தின குடும்ப நிம்மதியற்ற சூழ்நிலையை இந்த செவ்வாய் பயிற்சி போக்கி உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது நீங்கள் சில விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள், குடும்பமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும்.
பண விவகாரங்களில் கடன் பிரச்சனைகளை சமாளிக்க இத்தனை நாள் கடனாக இருந்திருக்கும். உங்கள் வீட்டில் கடன் மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருந்திருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எதை பற்றி பேசினாலும் கடைசியில் நிற்கிறதுங்க, இங்கே கடன் வாங்கிட்டோம், இங்கே கடன் வாங்கிட்டோன்னு. இப்போ உங்களுக்கான வருமானம் ஏற்படக்கூடிய நேரம் வந்து விட்டது. உங்களுக்கான வருமானம் வந்துடுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கடன் அடைக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் கடன் அடைச்சிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். குடும்ப நிம்மதி பெருகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளை அடக்கியாண்டு பதவிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி கன்னி ராசிக்கு பல வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் அது நீங்கள் உங்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் இல்லை இடுப்பு பகுதியில் அடி வயிற்று பகுதியில் இந்த பேன்க்ரியாஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாட்டி இன்சுலின் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது சார். எனக்கு 20 வயசுலேருந்து இருக்குது சார். இப்போல்லாம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் டேக்கிங் ட்ரீட்மெண்ட். சில பேர் சொல்லுவாங்க நேரங்காலம் பார்த்து தான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கணும்னு. இப்போ உங்களுக்கு அந்த நேரம் வந்துடுது. எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஆரோக்கிய நிவர்த்தியை தரும். இதில் 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம், அதாவது தாயார் ஸ்தானம், சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் ஏற்படும். தாயாருடைய மனஸ்தாபத்தை நீங்கள் போக்கக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. அதே சமயம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தந்தை வழியில் இருந்த மனஸ்தாபங்களை போக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் அவர் வேறு வழி இல்லை, அவர் அடங்கி போனால் நீங்கள் தான் ஒரு சமாதானப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகள் அல்லது உறவுகள் சம்பந்தமான விஷயங்களில் யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரிஞ்சு அவங்கக்கிட்ட இந்த மறைமுக எதிரிகள் இருப்பாங்க தெரியுமா? டைரெக்டாக மோதிர நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட சிரித்து பேசிட்டு உங்களுக்கு பின்னாடி அவன் பைத்தியக்காரன், அவன் திட்டு பய, இப்படி கெட்ட வார்த்தையாக தப்பு வார்த்தையாக சொன்னான்னு வச்சுக்கோங்க. அந்த நபர்கள் யாருங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு இப்போ வருது. அவர்களிடமிருந்து விலகி இருப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வராரு. உங்களுக்கு குரு பார்வை வந்ததுன்னா நல்லது. அது எப்போ வரும்னா ஜூன் மாதம். அது இப்போ ஆரம்பிச்சிடும். ஆனாலுமே சில நபர்களை உங்கள் வாழ்க்கையில் விட்டு தள்ளி வைப்பதற்கு முயற்சி எடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான மருத்துவ செலவுகள் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள், அப்பா வழி உறவுகள், தாத்தா பாட்டி, இவங்களுக்கெல்லாம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரத்தை பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, சிவன் சக்திக்கு நடுவில் முருகன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், குறிப்பாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வைத்தீஸ்வரன் கோயில், அங்கே வைத்தியநாத சுவாமி இருப்பார், தையல் நாயகி இருப்பார். இந்த 2 பேர்த்துக்கு நடுவில் முருகப்பெருமானுடைய செல்வமுத்துக்குமார சுவாமி சன்னதி இருக்கும். இதுக்கு பேர் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர். அதாவது சிவன் சக்திக்கு நடுவில் முருகன் இருக்கிறது சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர். சோமாஸ்கந்தர் க்ஷேத்திரம்னு பேர் அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தாய் தந்தையரின் ஆசீர்வாதமும் அனுசரணையும் கிடைத்து மன நிம்மதி ஏற்படுகின்ற அமைப்பை அந்த சோமாஸ்கந்த மூர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை. ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சனி பகவான். அதாவது சனி இருக்கக்கூடிய மீனராசியை நோக்கி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் சனியோடு சேரப்போகிறார். குரு பார்வையை விட்டு சனியோடு சேரப்போகிறார். அதனால் இந்த ஏப்ரல் 2லேருந்து மே 11 வரைக்கும் நான் சொல்கிற அடுத்த செவ்வாய் பயிற்சியில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அதனுடைய இந்த இலையுதிர் காலங்கிற மாதிரி இலை துவக்கக்கூடிய காலம், அதாவது உங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிக்கக்கூடிய காலம் என்னன்னு கேட்டேன்னா, இந்த 2026 பிப்ரவரி 23ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதனுடைய பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள். அது சம்பந்தமாக ஏதாவது தெளிவு தெரியணும், அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில், தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைன்னு சொன்னேன்னா, இந்த
பிப்ரவரி 23லேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும், அடுத்த செவ்வாய் பயிற்சி வர வரைக்கும் அனைத்து ராசி நண்பர்களும் ஒரே ஒரு மந்திரத்தை பரிகாரமாக சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லக்கூடிய சிவபகவானுக்கு உண்டானது, சிவபெருமானுக்கு உண்டானது. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகும விவந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதா ஆத்து. அப்படிப்பட்ட சுகத்தை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய மந்திரம் இது. இதை சொல்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.